முக்கிய செய்தி, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி டி கிருஷ்ணகுமாரை மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி டி கிருஷ்ணகுமாரை மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை செய்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மணிப்பூர் கலவரம் தொடர்பாக என்ஐஏ விசாரணை நடக்கும் சூழலில் நீதிபதி டி கிருஷ்ணகுமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மணிப்பூர் கலவரம் தொடர்பாக என்ஐஏ விசாரணை நடத்தப்படும் சூழலில் நீதிபதி டி கிருஷ்ணகுமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மணிப்பூர் கலவரம் தொடர்பாக என்ஐஏ விசாரணை நடக்கும் சூழலில் நீதிபதி டி கிருஷ்ணகுமார் மணிப்பூர் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி டி கிருஷ்ணகுமாரை மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை செய்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி டி கிருஷ்ணகுமாரை மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க கொலீஜியம் பரிந்துரை செய்திருக்கிறது. மணிப்பூரில் தொடர்ந்து வன்முறை நடைபெற்று வரும் நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் ஆலோசனை நடத்த இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி டி கிருஷ்ணகுமாரை மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை செய்திருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது பொறுப்பாசிரியர் மரியரீகன் இணைப்பில் இணைகிறார். மரியரீகன், மணிப்பூரில் கலவரம் நடந்து கொண்டிருக்கும் சூழலில் உச்சநீதிமன்றத்தின் கொலீஜியம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி டி கிருஷ்ணகுமாரை மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமித்திருப்பதன் காரணம் என்ன? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், நீங்கள் குறிப்பிட்டது போன்று தற்போது மணிப்பூர் மாநிலத்தினுடைய புதிய நீதிபதியாக டி கிருஷ்ணகுமாரை நியமனம் செய்து கொலிஜியமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மணிப்பூரில் நடக்கக்கூடிய அசாதாரணமான சூழல் எப்படிப்பட்டது என்கிற விஷயம் இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலத்தினுடைய எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. மணிப்பூர் கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ளப்பட்டும் கூட அங்கு இயல்பு நிலை திரும்புவதற்கு பல சிக்கல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில்தான் மணிப்பூர் விவகாரம் தொடர்பான இரண்டு முக்கியமான விஷயங்கள் தற்போது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்று, மணிப்பூர் கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்கான என்ஐஏ விசாரணை இன்று தொடங்கி இருக்கிறது. மணிப்பூர் கலவரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், அது தொடர்பாக மெய்தி மற்றும் குக்கி இன மக்களுக்கு இடையில் ஏற்பட்ட கலவரத்தினுடைய பின்னணி என்பதும் அது பற்றியான வழக்குகளினுடைய முழு விவரங்களையும் அந்த மாநிலத்தினுடைய அரசானது என்ஐஏவிடம் ஒப்படைத்திருக்கின்றது. இதே போன்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த டி கிருஷ்ணகுமாரை மணிப்பூர் உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக பரிந்துரைத்து ஒரு கொலிஜியமானது உத்தரவானது பிறப்பித்து செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றும் கிருஷ்ணகுமார் பெயரை பரிந்துரைத்து உச்சநீதிமன்றத்தினுடைய கொலிஜியம் இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எனவே ஒரு அசாதாரணமான சூழலானது மணிப்பூரில் இருக்கக்கூடிய நிலையில் கலவரத்தை கட்டுப்படுத்த வேண்டும், மைத்தி குக்கி இன மக்களிடையே ஒரு சமரசமான உறவை ஏற்படுத்த வேண்டும், நாட்டினுடைய அமைதி நிலையை திருப்புவதற்கான
ஒரு முயற்சியை தற்பொழுது மத்திய அரசு கையில் எடுத்திருக்கிறது. அதனுடைய பகுதியாகத்தான் அடுத்தடுத்த நடவடிக்கைகளும் மணிப்பூர் விவகாரத்தினுடைய மையமாக மாறி இருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதே போன்று உள்துறை பாதுகாப்புத்துறையினுடைய செயலாளர் உள்ளிட்டோருடைய உயர்மட்ட கூட்டமானது இன்று நடைபெற இருக்கிறது. எனவே 3 முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் மணிப்பூர் விவகாரத்தில் நடக்கின்றன. ஒன்று, மணிப்பூர் கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்கான என்ஐஏ விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று மணிப்பூருடைய நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக தற்பொழுது கிருஷ்ணகுமாரினுடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான ஒரு குழுவானது மணிப்பூர் கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசியல் பின்னணியில் தற்பொழுது மணிப்பூர் மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதியாக கிருஷ்ணகுமார் தற்பொழுது நியமனம் செய்வதற்கான கொலிஜியம் பரிந்துரையை பார்க்க வேண்டியிருக்கிறது. மோகன், விவரங்களுக்கு நன்றி மரிகரீகன்.